நம்ம இன்னைக்கு குக்கரில் சிக்கன் பிரியாணி குலையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சிக்கன்லாம் பெர்ஃபெக்டாக வெந்துட்டு அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ விடியோப்படி ஆசிட்டிஸ் அப்படியே செய்யுங்க, நீங்களும் பெர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், 2 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே 4-5 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அரைக்க தான் போகிறோம். அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். 3/4 கிலோ அளவு சிக்கன் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை இந்த சிக்கன் கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு இது தாராளமாக ஊறலாம். உங்ககிட்ட டைம் இருந்ததுன்னா 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னா 1/2 ஹவரில் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே நீள்வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்குனாவே போதும். அதாவது வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ஓரளவு வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஊற வச்சுருக்க சிக்கனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை வதக்கி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குறதுக்கப்புறமா மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் ஒரு 60% நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. முழுமையாக வெந்துடக்கூடாது, ஒரு 60% வெந்தாவே போதும். ஏன்னா நம்ம அரிசி சேர்த்து விசில் விடும்போது கரெக்டாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தோம்ல, அதுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் நைஸ் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல கரிப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா அரிசியோடு சேர்ந்து வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி இருக்குல்ல, அதை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிருதுவாக மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மேலே மிதந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது நம்ம அரிசி சேர்த்ததும் அது அடியில் போய் செட்டில் ஆகும். இந்த மாதிரி இல்லாமல் இந்த தண்ணிக்கு மேலே அரிசி தெரியணும், அதுதான் பதம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி நம்ம கலந்து விடும்போது அந்த தண்ணிக்கு மேலே வருது பாருங்கள். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல கமன்னு உதிரியான பெர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு.
இது கூட நீங்கள் சிம்பிளாக வெங்காயம் ராய்த்தா வச்சு சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக வெந்துட்டு அரிசிலாம் நல்லா உதிரி உதிரியாக அடிப்பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி சிக்கன் 65 கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். அதே மாதிரி ஆனியன் ராய்த்தாவும் வச்சுருக்கேன். சிக்கன் 65 எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.